ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்டில் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் பற்றி பார்க்கலாம். அது சங்கம் அப்படின்ற வேர்டு வந்து யாருடைய இதில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை அந்த பாண்டிய அரசருடைய இதில் தான் வந்து அந்த வேர்டு வந்து வந்தது. அதாவது தமிழ் புலவர்களுடைய அந்த குழுமத்தை வந்து சுட்டுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியங்களை வந்து சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தோன்னா தமிழில் வந்து ஆறுமுக நாவலர்ன்ற பட்டம் வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னா பத்திரிமார் கலைஞர் கொடுத்துருப்பாரு. அப்புறம் தாமோதரம் பிள்ளை இவர் வந்து தமிழுடைய பதிப்புலகின் தந்தைன்னு சொல்லுவோம். ஊவே சாமிநாத ஐயர் இவர் வந்து தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம். இவங்களாம் வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் வந்து எழுதப்பட்ட அந்த பனை ஓலைகளிலிருந்து தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை வந்து இப்போ இருக்கிற இதுக்கு வந்து மீட்டு வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சங்க இலக்கியங்கள் இருந்ததுக்கான சான்றுகள் பார்த்தோம் அப்படின்னா, கல்வெட்டுகள் வந்து கலிங்க நாட்டு அரசர் காரவேலருடைய கல்வெட்டு, ஹத்திகும்பா கல்வெட்டு, அப்புறம் புகழூர், இப்போ கரூர்னு சொல்லக்கூடிய புகழூர் கல்வெட்டு, அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டுகளில் பார்க்க முடியுது. அப்புறம் மாங்குளம், அழகர்மலை, கீழ்வளைவு இந்த மாதிரியான ஊர்களில் வந்து கல்வெட்டுகள் வந்து காணப்படுது. அதில் சங்க காலத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்குது. செப்பேடு பார்த்தோம் அப்படின்னா வேள்விக்குடி செப்பேடும் சின்னமன்னூர் செப்பேடும் வந்து சங்க காலத்தை பற்றி சொல்லுது. அப்புறம் நாணயங்கள் பார்த்தோன்னா சேர சோழ பாண்டியர்களுடைய அப்புறம் குறுநில மன்னர்கள் வந்து அந்த சங்க காலத்தில் யூஸ் பண்ண நாணயங்கள் கிடைச்சிருக்கு. ரோமானிய நாணயங்களும் வந்து கிடைச்சிருக்கு. அப்புறம் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் பார்த்தோன்னா புதைவிடங்கள் கிடைச்சிருக்கு, நடுக்கற்கள் அது கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து அகலாய்வுகள் வந்து பார்த்தோன்னா ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் அரிக்கமேடு வந்து புதுச்சேரி, கொடுமணல் வந்து ஈரோடு, புகார், அப்புறம் கொர்க்கை அதில் வந்து பார்த்தா மதுரை, அதுக்கப்புறம் வந்து அழகன்குளம் வந்து ராமநாதபுரம், உறையூர் வந்து இப்போ இருக்கிற திருச்சி பக்கம் இருக்குது. ஸோ இது மாதிரியான இடங்களில் வந்து சங்ககாலம் இருந்ததுக்கான அந்த அகலாய்வு இடங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இலக்கிய சான்றுகள் பார்த்தோன்னா தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி அது அந்த மாதிரியான நூல்கள் இருக்குது. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆதின காப்பியங்களில் வந்து அதுக்கான சான்றுகள் இருக்குது. அயல்நாட்டவர் குறிப்பில் பார்த்தோன்னா பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி அப்படின்ற ஒரு பிளினியோடைய அப்புறம் இயற்கை வரலாறுன்னு சொல்கிற புக்லேயும், தாலமியோடைய புவியியல் அப்படின்ற புக்லேயும், மெகஸ்தனிஸோடைய இண்டிகா, அப்புறம் ராஜவழி, மகாவம்சம், தீவம்சம் மாதிரியான இலங்கை நூல்களில் வந்து சங்ககாலம் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல் பார்த்தோன்னா தொல்காப்பியம் சொல்லுவாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு கிடைச்சதே நமக்கு வந்து ஒரு இலக்கண நூல் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி இலக்கிய நூல்கள் வந்து நிறைய இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.